4 முறை சிவாஜியை வென்ற ரஜினிகாந்த் இன்று வரை மாஸ் காட்டும் பில்லா. என்னதான் டாப் ஹீரோக்கள் ஜாம்பவானாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் இளம் ஹீரோக்கள் அவர்களை ஆட்டம் காண வைத்து விடுவது உண்டு. அப்படிதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. யானைக்கும் அடி சேர்க்கும் என்பது போல் சிவாஜியின் படங்கள் 4 முறை ரஜினி படங்களுடன் மோதி தோற்றிருக்கிறது. அது பற்றி ஒரு சிறிய பார்வை. ரிஷி மூலம் பில்லா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மற்றும் KR விஜய் நடிப்பில் நல்ல குடும்பம் திரைப்படமாக வெளியானது ரிஷி மூலம். அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு நீண்ட நாள் கழித்து காம்பேக்டாக அமைந்த படம் பில்லா. தமிழில் நீண்ட வருடங்களுக்கு பின் வெளியான வித்தியாசமான கேங்ஸ்டர் படம் என்பதால் இது மிகவும் பெரிய வெற்றியை பார்த்தது. இந்த படத்தை ஒப்பிடும் பொழுது ரிஷி மூலம் டவுன் ஆகிவிட்டது. கல்தூன், தில்லுமுள்ளு. நடிகர் மேஜர் சுந்தரராஜன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் மற்றும் KR விஜயா இணைந்து நடித்த படம் கல்தூன். ஊரில் பெரிய மனுஷனாக இருக்கும் பரமேஸ்வர கவுண்டர் மற்றும் அவருடைய குடும்பத்தை சுற்றி நடக்கும் கதை. இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் ரஜினியின் முழுநீள நகைச்சுவை படமாக தில்லுமுள்ளு ரிலீஸ் ஆனது. இதில் வசூல் ரீதியாகவும் வரவேற்பு ரீதியாகவும் தில்லுமுள்ளு வெற்றி பெற்றது. விஸ்வரூபம் பொல்லாதவன். இயக்குனர் திரிலோகசுந்தர் இயக்கத்தில் சிவாஜி மற்றும் ஸ்ரீதேவி இணைந்து நடித்த படம் விஸ்வரூபம். இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்தை தான் ரஜினியின் மாஸ் ஹிட் படமான பொல்லாதவன் ரிலீஸ் ஆனது. 2 படங்களுமே ஒன்றுக்கொன்று சளைக்காமல் போட்டியிட்டு 100 நாட்கள் திரை கண்டு வெற்றி அடைந்தது. இருந்தாலும் மிக பெரிய அளவில் பேசப்பட்ட படம் என்றால் அது பொல்லாதவன் தான். பட்டாக்கத்தி பைரவன், அன்னை ஒரு ஆலயம். சிவாஜி கணேசன், ஜெய் கணேஷ், ஜெயசுதா, ஸ்ரீதேவி ஆகியோர் இயக்கத்தில் வெளியான படம் பட்டாக்கத்தி பைரவன். அதே ஆண்டில் ரஜினி நடித்த அன்னை ஒரு ஆலயம் படம் ரிலீஸ் ஆனது. இதில் பட்டாக்கத்தி பைரவன் தோல்வி படம் என அப்போதைய மீடியாக்கள் பல எழுதியிருக்கின்றன. இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அந்த வருடத்தில் அன்னை ஒரு ஆலயம் படம் வெற்றி பெற்றது. அதிக செல்வாக்கு பெற்றிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்போது வளர்ந்து வந்த ஹீரோ ரஜினியிடம் 4 முறை தோற்றிருக்கிறார். இருந்தாலும் இவர்கள் இருவருக்குள்ளும் நல்ல உறவு இருந்தது. பணக்காரன் மற்றும் படையப்பா போன்ற படங்களில் இருவரும் இணைந்து நடித்த காட்சிகள் இன்று வரை ரசிகர்கள் ரசிக்கப்படுகிறது. இவர்களின் படங்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த படம் என்னதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு இன்றைய சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.